Hi friends, welcome to SudhaSri kitchen. இன்னைக்கு நம்ம சமையல் பத்தி பார்க்க போறது இல்லைங்க. இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது என்ன பெரிய விஷயம்? சர்ஜிக்கல் மாஸ்க் எப்படி யூஸ் பண்றது? நம்ம காதுல இந்த ரோபோ மாட்ட போறோம். மூக்கு, வாயெல்லாம் கவர் பண்ண போறோம். இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாஸ்க்கை நம்ம இப்படி யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு பக்கமே நமக்கு கவர் ஆகாம காத்து போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் N95 மாஸ்க்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த நம்ம சர்ஜிக்கல் மாஸ்க்கே நம்ம யூஸ் பண்ணலாங்க. அது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சர்ஜிக்கல் மாஸ்க் வந்து பொதுவாக இந்த ப்ளூ கலர் பக்கம் வெளியில் இருக்கணும், இந்த வெள்ளை கலரில் இருக்கிற பக்கம் உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ முதல்ல இந்த ப்ளூ கலர் இருக்கிற பக்கத்தை இந்த நோஸ் கிட்ட வர்ற இந்த பார்ட்டை மட்டும் லைட்டாக அப்படி ப்ரெஸ் கொடுத்துக்கலாங்க. அடுத்தது இந்த காதில் மட்டும் பார்த்திங்களா, இந்த எலாஸ்டிக் ரெண்டையும் ஒன்றா இப்படி சேர்ந்த மாதிரி வச்சுக்கணுங்க. சேர்ந்த மாதிரி வச்சுட்டு இதை நம்ம இப்படி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும். நல்லா இந்த எண்டுலேயே இப்படி முடிச்சு போட்டுக்கணுங்க. இப்படி போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுடலாம். இந்த பக்கம் போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது இப்போ இதை இப்படி திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த எல்லா வேலையும் செய்யும்போது நம்ம கையை நல்லா சானிடைசர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க அதை நம்ம இதை யூஸ் பண்ணணும். இந்த நாட்டுக்கு அடுத்து இருக்கிற இந்த பார்ட்டை நம்ம இப்படி நல்லா இப்படி மடிச்சு விட்டுக்கணும். மடிச்சு விட்டுட்டு இந்த வெளியில் இருக்கிற பக்கத்தையும் இந்த மாதிரி எடுத்து இப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் செஞ்சுருவோம். மடிச்சிட்டோம். இந்த நாட்டுக்கிட்ட இருக்கிற இந்த பார்ட்டையும் எடுத்து இந்த மாதிரி இப்படி எடுத்தாச்சு. ரெண்டு பக்கம் இப்படி எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி எடுத்தாச்சு. எடுத்துட்டு அப்படியே திருப்பணும். இந்த மாதிரி திருப்பும்போது இங்கே பார்த்தீங்களா, இந்த பக்கம் நல்லா கவர் ஆகிடுச்சு, இந்த பக்கம் நல்லா கவர் ஆகிடுச்சு. இப்போ நடுவில் இருக்கிற பக்கத்தை இப்படி லேசாக இப்படி நீக்கி விட்டுடணும். இப்படி நீக்கி விட்டுட்டு இந்த நோஸ் உள்ள பார்ட்டு இந்த மாதிரி மேலே வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த பக்கமும் நமக்கு காற்று வராது, இந்த பக்கமும் காற்று வராது. கீழே இந்த பக்கமும் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிடும், இழுத்து பிடிச்ச மாதிரி. அதே மாதிரி மேலே இருக்கிற பார்ட்டும் நல்லா பிடிச்சிரும். நம்ம எந்த ஒரு வேலை செய்யும்போதும் நமக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ராவல் போகும்போது கூட இந்த மாதிரி நம்ம போயிட்டு வேணும்னா நமக்கு வழியில் போகும்போது அதை இழுத்து விடணும், திருப்பி அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற ஃபீலே இருக்காது. நம்ம இதை போட்டுவிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்யலாங்க. அதுக்கப்புறம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும். நாம் இந்த மாஸ்க்கை தூக்கி போடும்போது என்ன செய்யணும்னா, இந்த பக்கம் வச்சு கை வச்சு நம்ம எடுக்கக்கூடாது, இந்த பக்கம் கை வச்சு எடுக்கக்கூடாது. இந்த காது உள்ள பக்கத்தில் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். அப்படி பண்ணுறது தான் ரொம்ப முறை. அவ்வளோ நேரம் போட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு பேசும்போதும் ஒன்றும் பிரச்சனை தெரியாது, மூச்சு விட்றதுல எந்த சிரமமும் இருக்காது. இந்த மாதிரி பாருங்கள், இந்த பக்கம் கவர் ஆகிடுச்சு, இந்த பக்கம் கவர் ஆகிடுச்சு. N95 மாஸ்க் போட்டால் இப்படி தான் கவர் ஆகும். அதே மாதிரி நமக்கும் நல்லா கவர் ஆகிடுச்சிங்க. குழந்தைங்களுக்கும் பெரியவங்க எல்லாருமே இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம அதிகபட்சம் வெளியில் போகாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் அப்படி வெளியில் போகிற மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிட்டு போனோம்னா நமக்கும் சரி, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும், குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளியில் போகாமல் தவிர்க்கிறது நல்லது. சப்போஸ் நமக்கு எமர்ஜென்சியாக போய் தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போகும்போது நம்மளையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். தேங்க்யூ.